வணக்கம். இன்னைக்கு 2வது நாளா தொடர்ந்து நம்ம திரைப்படங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு பேனல் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன தலைப்பு ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசிச்சப்போ சினிமா எடுக்கிறது ஆஸ் அ கலை அது ஒரு கான்க்ளோமரேட்டிவ் ஆர்ட். அதில் நிறைய பேருடைய பங்களிப்பு தேவை. ஒரு டைரக்டர் இருக்காங்க, அதுக்கப்புறம் நிகழ்த்து கலை நடத்துகிற பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அதுக்கு பின்னாடி ஆர்ட் டைரக்டர் இருக்காங்க, சினிமாட்டோகிராஃபர் இருக்காங்க. அதை தாண்டி போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வேலை பார்க்கறது, ப்ளூ காலரா சினிமாவில் வேலை பார்க்குறவங்க அத்தனை பேர் இருக்காங்க. ஒரு ஷார்ட்டை இயக்கிறதுக்கு அந்த ஷார்ட்டு முன்னாடி 2 பேர் இருந்தாலும் பின்னாடி ஒரு 100 பேருடைய பங்களிப்பு இருக்கு. இவ்வளோ நம்ம பார்க்குறோம், அழகியல் அரசியல் அதெல்லாம் பேசுகிறோம், படம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கு. ஆனால் ஒர்க் பிளேஸ் அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கா? அந்த அளவுக்கு ஒரு இன்க்ளூசிவான ஒரு இடமா இருக்கா? அது பெட்டரான இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? நேற்றுக்கே என்ன செஞ்சிருக்கலாம், அதை இன்னைக்காவது நம்ம செய்யலாமா அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கு தான் இவங்களை கூப்பிட்டுருக்கோம். ஈச் ரெப்ரசன்ட் அ வெரி nuanced டேக் அட் த சேம் சப்ஜெக்ட். ஸோ ஐ வில் த்ரோ த ஃப்ளோர் ஓப்பன் டு மேம், ஸ்டார்டிங் வித் யூ. அப்படியா? ஓகே, வில் ஸ்டார்ட் வித் மாலினி. வாங்க. இன்க்ளூசிவ் சினிமா அப்படிங்கிறது இப்போ ஒரு முதலாளித்துவத்துக்கும் தலைமைத்துவத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம நிர்வாகிகளாக தலைமைத்துவமாக இருந்து ஒரு வேலையை பார்க்க வேண்டியது இருக்குது. நாம் என்ன ரொம்ப பெருமையாக நினச்சிப்போனா, என் ஸ்பேஸ் ரொம்ப இன்க்ளூசிவாக இருக்குது, நான் நிறைய பேரை இன்க்ளூசிவாக வேலைக்கு வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஐ ஃபீல் இன்க்ளூடட் அப்படிங்கிற ஃபீல் வருதா அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்த வேண்டிய இடத்துல ஒரு செட்டோ, ஒரு ஒர்க் ஸ்பேஸோ, ஒரு டெலிவிஷனோ இருக்கிறது ரொம்ப அவசியமாக நான் பார்க்குறேன். அண்டு இங்கே தோற்ற அரசியலுக்கும் இருப்பு அரசியலுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ தோற்ற அரசியல் படி எப்படி இருக்குது? அவங்களுக்கு நான் எந்த பக்கம் உட்காந்துருக்கேன், அதோட சைடு என்ன, ரைட்டா லெஃப்டா, அவங்க பார்வைக்கு, ஆமாம், ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவங்களோட பார்வைக்கு. உட்காந்துருக்க சீட்டிங்கு இங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு நான் எந்த பக்கம் உட்காந்துருக்கேன்? ஸோ எனக்கு நான் எந்த பக்கம் உட்காந்துருக்கேன்? ஈக்குலிபிரியம்ல உட்காந்துருக்கீங்க. ஸோ நான் ஒரு இடது சைடு உட்காந்துருக்கேன். ஸோ தோற்றத்துக்கு ஒரு அரசியலும் இருப்போட அரசியலும் வேற ஒன்றா இருக்கு. ஸோ அதுதான் நம்ம பார்க்குற சினிமாவும் இருப்பில் இருந்து எடுக்கிற சினிமாவுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ அதுதான் இன்னும் இன்க்ளூசிவ் ஸ்பேஸை உருவாக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மற்றவங்க பேசிட்டு நான் பேசுகிறேன். ஜீவா இன்னும் நீங்க வாங்கிக்கோங்க. ஜீவா அவங்க டச்சப் ஆர்டிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்டா அவங்களோட பயணத்தை தொடர்ந்தாங்க. இப்போ அவங்க ஆர்டிஸ்டா இருக்காங்க. நான் ரீசெண்டா ஒரு படத்துல, ஒரு வெப் சீரிஸ்ல அவங்கள காஸ்ட் பண்ணி ரொம்ப அட்டகாசமா அதுல நடிச்சு கொடுத்துருக்காங்க. இதை பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் கொடுக்க முடியாது. இட்ஸ் கோனா பி ரிலீஸ்ட். ஜீவா, ப்ளீஸ் சே ஹை டு தி கிரவுட். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வரை இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய பரிமாண வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் சினிமாவில் எல்லாருக்குமான சினிமாவான்றது முதல்ல எனக்கு அப்படி இல்லை. இதை நான் கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆயிடுச்சு. நான் அதுலேருந்து வெளியில் நான் நடிக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. இதை நான் சொல்லி எல்லா இடத்துலையும் நான் ப்ரூவ் பண்ணி கேட்டு 12 வருஷத்துக்கு அப்புறமா தான் நான் நடிக்கவே ஆரம்பித்தேன். அது வரைக்கும் நான் ஒரு டச்சப் பாயாக இருந்தேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன், ஒரு கேமரா அசிஸ்டண்ட்டாக இருந்தேன், டான்சர்ஸ்க்கெல்லாம் ஸ்பாட் பாயாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நாணய இயக்குனர்கள் அந்த மாதிரி சீசன் போகும்போது எல்லாருக்கும் நான் மேக்கப்பில் அதுக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய நான் கிட்டத்தட்ட மேக்கப் பண்ணதே பார்த்திங்கன்னா 130 ஷார்ட் ஃபிலிமுக்கு மேலே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ. அப்போது என்கிட்ட ஒர்க் பண்ணவங்க கிட்ட எனக்கு ஏதாவது ஒரு ரோல் கிடைக்குமா, ஏதாவது காமிங்களேன், எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க அப்படிங்கும்போது உங்களை எப்படி நான் காமிக்கிறது, ஓகே ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அப்போ ஒன்று ஃப்ரீயாக மேக்கப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நமக்கு மேக்கப் பண்ணி கொடுத்தா நமக்கு இது நமக்கு ஒரு ஒர்க்கு கிடைக்குமே அப்படின்றதுனால நானுமே ஓகே பரவாயில்லன்னு பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நிறைய. அதுக்கப்புறம் அவங்க பணம் பண்ணியிருக்காங்க. நம்ம போகும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் இருந்துட்டு இல்லைன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சிருக்காங்க உள்ளே இருந்துட்டு. ஸோ அப்போ எனக்கு படிப்பும் அவ்வளோவா கிடையாது. எனக்கு ஒரு புக்ஸை படித்து அதை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு அந்த நாலேஜும் எனக்கு ரொம்ப கிடையாது. இப்போவுமே கொஞ்சம் கம்மி தான். நான் இப்போ தான் கொஞ்சம் ஏதோ தெரியுது, முன்னாடி கிடையாது. ஸோ அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடமா தேடி போகிறேன். ஒரு சில இடத்துல நான் ஒரு பொண்ணை ஒப்பி காமிக்கணும்னா
உனக்கு என்ன இது என்னவா காமிக்கலாம், உனக்கு உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு, கேமரா உள்ளே வைக்க போகிறீங்க. நான் அப்படி கேட்டிருக்கேன் நிறைய இடத்துல நடந்து. ஒரு கோபத்தோட உச்சம் அது. என்னன்னா ஒருத்தர் வந்து எனக்கு எல்லாம் பண்ணிட்டாங்க, உள்ளே உனக்கு என்ன இருக்கும், என்ன பண்ணணும்னு சொன்னேன். உள்ளே கேமரா வைக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். உடனே இதுக்கு தான் உங்களுக்கு வாய் ஜாஸ்தி, வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லி சில இடங்கள்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சம்பளம்னு ஒரு விஷயம் வந்தது. இன்றைக்கும் நான் ஒரு சில இடத்துல சம்பளம் பேசும்போது, ஒரு படம் நடித்து முடிச்சிட்டேன், படம் பேர் சொல்ல விரும்பலை. 3 நாள் எனக்கு பேமெண்ட் பேசியாச்சு, எல்லாம் பேசியாச்சு. முடிச்சுட்டு நான் கிளம்பும் போது, அந்த 9 நடிகை நீ தானம்மா, உனக்கு என்னம்மா எவ்வளோ சம்பளம் பேசியிருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் சார், நான் தான் 9 நடிகை. சொல்லுங்கள் சார், என்னோட பேமெண்ட் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி தானே வந்தேன், இப்போ இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, 9 நடிகைக்கு என்னம்மா அவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. அவனே என்ன கோவம் வரலையா பக்கத்தில், ஏன் கோவம் பண்ணோம், 9 ஜஸ்ட் நம்பர், அவ்வளோதான், அதுக்கு நான் ஏன் கோவம் பண்ணோம், அது வந்து என் பேர் கிடையாது, என் ஜீவா தான் என் பேர். 9 நடிகைன்றது அவங்க தான் சொல்லிட்டு போகிறாங்க, அதுக்காக நான் கோவப்படணும் எது செய்யணும்னு இல்லை. அடுத்தடுத்து அவங்க முன்னாடி நான் வளர்ந்து காட்டணும். அதை ஸ்லர்ராகவே நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்க அவங்க நம்மளை ஸ்லர்ராக தான் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், அதுதான். இப்போ நான் முன்னாடி வந்து நான் கோவப்பட்டிருக்கேன், நிறைய இதாக இருந்திருக்கு. அப்போது ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீ பண்ணாத. எனக்கு பாலா சிங்னு ஒரு சார் இருக்காரு, எனக்கு முதல்ல மேக்கப் யாருமே நிறைய கூப்பிடல. அப்போது அவர் மட்டும்தான் ஆண் நடிகர். புதுப்பேட்டை படத்தில் எம்எல்ஏ கதாபாத்திரம் பண்ணியிருப்பார், அவதாரம்ன்ற படத்தில் வில்லனா பண்ணியிருப்பார் பாலா சிங் அவர்கள். இப்போ அவர் உயிரோடு இல்லை. ஸோ அவர் எனக்கு சில நேரத்தில் மேக்கப்புக்கு யாருமே வேலை தரல. அவர் தான் வந்து ஒரு 4 இயர்ஸாக எனக்கு தொடர்ந்து வேலை கொடுத்து என்னைய கொண்டு வந்தார். சினிமாவில் எனக்கு நிறைய விஷயம் நடந்து இப்படியோ ஒன்று ஒன்றா ப்ரூவ் பண்ணி வந்துட்டேன். ஆனால் இன்னைக்கு ஒரு பேர் பெருசாக இருக்குது. ஆனால் எல்லாரும் மைக்கு முன்னாடி திருநங்கைகளுக்கு வேலை கொடுக்கணும், திருநங்கைகள் போராளிகள் அப்படி இப்படின்னு மைக்கு முன்னாடி எல்லாம் பேசுகிறாங்க, ஆனால் பட் செயல்படுத்துறது இல்லை. ஆனால் அவங்களே உள்ள எங்களை ரொம்ப ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அது நிறைய நடந்துட்டுருக்கு. ஏதோ ஒரு இவ்வளோ நடந்தாலும் நிறைய நல்லவங்களும் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால் எனக்கு ஆண்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆண்கள் வந்து என்னைய மிதிச்சு நீ மேலே போன்னு கையை கூட்டு வந்திருக்காங்க. அதனால் அந்த தப்பு பண்ணவங்களை யாரையும் நான் இங்கே சொல்ல வேணான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் நினைக்கிறது, நான் ஜெயிச்சு மேலே வந்து அவங்களுக்கு நான் ஒரு ப்ரூவ் பண்ணும் அப்படின்றது மட்டும்தான் என் மனசில் இருக்குது. மற்றபடி அவங்கள எங்கேயாவது பார்க்கும்போதும் செய்யும்போதும் ஹலோ ஹாய் வாங்க பேசுவாங்க. முன்னாடி போயிட்டு இந்த 9 போது பாரு, இந்த பொட்டை போது பாரு அப்படின்னு இப்பவும் சொல்ல தான் செய்கிறாங்க. இன்றைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதை மாற்ற முடியாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் மாற்றுவோம். அது எங்கள் கையில் தான் இருக்குது, என் கையில் இருக்குது அப்படின்றத மட்டும் எனக்கு தெரியுது. பட் அவ்வளோதான். லீடிங் பை எக்ஸாம்பிள் ஜீவா. ஐம் வெரி சாரி அந்த மாதிரி உங்களுக்கு செட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததுன்னு. ஆனால் நீங்கள் இப்போ கலக்கி ஒரு உங்களுக்கான அங்கீகாரம் கிடச்சி உங்களோட பாடி ஆஃப் ஒர்க்கும் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு லைம் அண்ட் லைட் கிடைச்சதுக்கப்புறம் அது குறைஞ்சிருக்கா? ஆனால் இந்த கேஷுவல் டிஸ்ரெஸ்பெக்ட் இன் ஃபிலிம் செட்ஸ், I mean, it's a difficult job to pull off a shot, but it does not mean it has to be done only by, dismissing off so many people, self-respect and everything. Psychologically, கிரியேட்டர்ஸும் பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க. அந்த லெவலில் நம்மளுடைய ஒர்க் பிளேஸை இன்க்ளூசிவாக என்ன மாதிரி சொற்களை பயன்படுத்துகிறோங்கிறதுலே இருக்குது. இல்லை இப்போ அவங்க சொன்ன எக்ஸாம்பிள் சொல்லுன்னு இல்லை, எனி கான்ஃப்ளிக்ட் ஃபார் தட் மேட்டர், எதிர்க்க இருக்கிற ஆள் யார், அவங்க எங்கேருந்து வராங்க, இந்த சிச்சுவேஷன் என்ன, அதுக்கு நம்ம என்னென்ன மாதிரி சொற்களை மட்டுமே பயன்படுத்தி இந்த கான்ஃப்ளிக்ட்டை நம்ம ரிசால்வ் பண்ணலாம்னு நமக்கு தெரிஞ்சால் we can make beautiful films from beautiful film sets and there will be more creative joy out of such places அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உலகத்தில் நம்ம அப்ரெஸ்ட் மக்களுக்கான படங்கள் பார்க்குறோம், அது கதைகள் பேசுகிறோம். அதில் எல்லா எத்னிசிட்டிலையும் பார்டர்லாம் தாண்டி பயங்கரமான அப்ரெஸ்ட் வந்து விமனும் தான். அது ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு இருந்தாலுமே தட் இஸ் ஹவு இட்ஸ் பீன். திரையெல்லாம் செண்பகப்பூ எழுதின நமது எழுத்தாளர்கிட்ட வந்து நான் மைக்கை பாஸ் பண்ணுறேன். லெட்டர் ஆட் பண்ணுறேன். வணக்கம். அது எந்த துறையை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதிலெல்லாம் இல்லாத இன்க்ளூசிவ் சினிமாவில் மட்டும்தான் உண்டு, சினிமா துறைக்கு தான் உண்டு. நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க, எந்த ஊர்லேருந்து வரீங்க, நீங்கள் யார், உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, உங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, எதுவுமே கேட்க மாட்டாங்க. இன்க்ளூடிங் நீங்கள் எவ்வளோ சம்பளம் வேணும்னு கேட்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். பட் எதுவுமே கேட்காம சேர்க்குற ஒரு துறை வந்து சினிமா துறை. அது அதிகபட்சம் மற்றதை ஒப்பீட்டு அளவில். ஆனாலும் கூட உள்ளே வந்ததுக்கு பிறகு ஒரு ஒர்க் ஸ்பேஸ், நம்ம பேச வேண்டியது ஒர்க் ஸ்பேஸில் என்ன அப்படிங்கிறது. ஒர்க் ஸ்பேஸில் எல்லாருக்குமான ஒரு துறையாக இது இருக்குதா அப்படின்னா, 10 வருடத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, இனி எப்படி ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வளர்ச்சியை பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது முன்னாடிக்கு இப்போ பெட்டராக இருக்குது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் இந்த ஃபீல்டுக்கு முதல்ல வந்தது அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் நான் ஜாயின் பண்ணேன்.
பண்ணும்போது கொடைக்கானலில் ஒரு ஷூட்டு முதல்ல நான் ஜாயின் பண்ணும்போது. அப்போ எனக்கு வந்து என்ன பண்ணாங்க, ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க. அந்த ரூம் வந்து ஸ்டாஃப் எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு ரூம், காமன் பாத்ரூம் தான் அங்கே. அப்போ நான் கேட்குறேன், எனக்கு வந்து இது கொஞ்சம் வசதியாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த மேனேஜர் சொல்கிறாரு, இதுக்கு தாங்க இந்த மாதிரியெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாதுங்கிறது, எத்தனை பேருக்கு நாங்கள் ரூம் தருவோம், உங்களுக்கு இப்போ நாங்கள் எப்படி ரூம் அரேஞ்ச் பண்ணுறது, எங்களுக்கு பட்ஜெட்டில் இல்லை அப்படிங்கிறாரு. எனக்கு இதை காரணமாக வச்சு திருப்பி அனுப்பிடுவாங்களோன்னு ஒரு பயம். அப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அப்புறம் தெரிஞ்சு ஒரு தடவை ரூம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு காலையில் 3 மணிக்கு கதவை தட்டி மற்றவங்களாம் அவங்க ரூமில் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப வந்து இது ஆரம்பத்தில் இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தது. அப்போ போக போக ஒவ்வொரு இடத்துலையா நம்ம வேலை பார்க்கும்போது தான் இது பெண்களுக்கான இடமா இல்லை, குறிப்பாக டெக்னீஷியன்ஸ், பெண் டெக்னீஷியன்ஸ்க்கு வேலை பார்க்கறதுக்கான சூழல் இங்கே இல்லை அப்படின்னு தெரிஞ்சது. எப்பவுமே ஒரு பெண் வேலை பார்த்துட்டு திருப்பி ஒரு தலைமை பொறுப்போ ஒரு பொறுப்புலையோ போகும்போது முதல் மாற்றம் அந்த இடத்துல பெண்களுக்கான இடமா அது மாறுதான்னு பார்ப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு தலைமை பொறுப்பு ஒரு கம்பெனியில் எனக்கு கிடைக்கும் பொழுது முதல்ல நான் பண்ணது, எந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவங்க வச்சாலும் முதல் நாளே நான் போயிடுவேன். புது ஸ்பாட்னா அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குதா, அப்படி இல்லைன்னா என்ன பண்ண முடியும், அவங்க லேடிஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான இடம் இருக்குதா, அவங்க தங்குறாங்களா, ஒழுங்காக ப்ராப்பராக வீட்டுக்கு போய் சேர்றாங்களா, ஒவ்வொருத்தர்கிட்டையும் என் நம்பர் இருக்கும், பர்சனல் நம்பர் இருக்கும். எனி டைம் உங்களுக்கு கேப் இல்லை அல்லது உங்களை வந்து பிக்கப் ட்ராப்புக்கு பிரச்சனை இருந்ததுன்னா எனி டைம் கால் பண்ணுங்கள். குழந்தை பிறந்திருந்தாங்கன்னா குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அவங்க கூட்டிகிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணுறோம். ஒரு விமன் வந்து வேலை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறதுக்கும் ஒர்க் ஸ்பேஸில் இந்த மாதிரி சினிமா மாதிரியான இண்டஸ்ட்ரியில் மீடியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க, நீங்கள்லாம் ஏன் வர்றீங்கன்னு கேட்பாங்க. அப்படி வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு பேஷன் சார்ந்த ஒரு தொழிலாக இருக்கிறதுனால இதை விட்டுட்டா கூட பரவாயில்ல, ஏன்னா வருமானம் நிறைய வராது, நம்மளுக்கு போதுமான அளவு வராதுங்க. ஒரு வெறும் பேஷன் சார்ந்த துறையை ஒரு பெண் தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ்லேயும் பிரச்சனை வந்ததுன்னா அந்த ஸ்ட்ரெஸ் டபுள் மடங்காகும். அப்போ அங்கே இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். குழந்தை பிறந்துட்டு 6 மாதம் லீவு கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி நம்ம எடுக்க முடியாது. இது மாதிரி நிறைய சிக்கல்கள் உண்டு. இதுதான் நாம் இன்னைக்கு பேச வேண்டிய ஒன்றாக இருக்குது. நீங்கள் ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருக்கலாம், எடிட்டராக இருக்கலாம், நான் பெண்கள் பற்றி சொல்கிறேன், இருக்கலாம், நீங்கள் தொடரலாம், இந்த வேலையை நீங்கள் தொடரலாம் அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச கேரண்டி நம்ம தர வேண்டி இருக்குது. இது ரொம்ப முக்கியமாக நம்ம பேசணும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் மேம். இதை வந்து ஐடியாலஜிக்கலாக நிறுத்தாம ஆக்ஷனபிளாக நீங்கள் கொண்டு போன பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இட் ஹஸ் பிகம் மச் பெட்டர். முன்னாடி நம்ம இதோட ஒர்ஸ்டான கதைகள் எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தையே அந்த பிரச்சனையை வச்சு நான் ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்ட் எழுதிட்டு போனால் மேபி தேல் பி இன்ட்ரெஸ்டட். அதை வந்து ப்ரொடக்ஷனில் இன்கார்பரேட் பண்ணோன்னா தே மே நாட் பி இன்ட்ரெஸ்டட். பிகாஸ் இந்த ஐடியாலஜியே வியாபாரமாக இது பேசினா நமக்கு விற்குதா, அப்போ நம்ம இவங்களை ட்ராமடைஸ் பண்ணி நம்ம எழுதி அதை வியாபாரம் பண்ணலாமாங்கிறது தான் இதுவாகவே இருக்குது. அதில் வேலை பார்க்குற அசிஸ்டன்ட் பெண்களுக்கு ரூம் கொடுத்தாங்களான்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. பட் நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சப்ஜெக்டாக எழுதிட்டு போனால் ஓகேன்னு சொல்லுவாங்க. ஸோ மாலினிஸ் ப்ராப்ளம்ஸ் ஃபர்தர் நுவான்ஸ். நீங்கள் வந்து இப்போ வேர்ல்டு லெவலில் வந்து ஆங்கிலத்தில் அட்லீஸ்ட் பேசுகிற இடத்துல வந்து உங்கள் ஜெண்டர் ப்ரோனவுன் அது இதுன்னு சில விஷயங்களில் மக்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு. நம்ம இதில் வந்து அவ்வளோ கிடையாது. ஸோ உங்களை மாதிரி ஒரு சில டார்ச் பேரர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போய் சொல்கிறீங்க. இன்டர்நெட்டில் இப்போ சத்தம் பலமாகவே ஓரளவுக்கு கேட்குது. நான் முத மாலினியை பார்க்கும்போது நாங்கள் ஒரு ஃபஸ்ட்டு எல்ஜிபிடி பரேட் ஒன்று ஷூட் பண்ண போயிருந்தோம். அப்போ அவங்க நல்ல வேட்டி சட்டெல்லாம் போட்டு பிரம்மாண்டமாக கலப்பிட்டு இருந்தாங்க. வாட் யூ திங்க் இஸ் த ஸ்பேஸ்? இதில் நீங்கள் என்னென்ன மாதிரி சின்ன பேசிக் திங்ஸ், இது வந்து அடுத்தவங்களுக்கு ஐடியாலஜிக்கல் சேஞ்ச் வர வேண்டாம், ஆனால் இதை வந்து மேடம் சொன்ன மாதிரி பவரில் இருக்கிறவங்க பாலிசியாக எடுத்துகிட்டு வந்தால் அந்த சேஞ்ச் இன்னைக்கே ஆகிடும் அப்படின்னு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என் குரலை கேட்கும்போது, என் தோற்றத்தை பார்க்கும்போது என்ன பாலினம் சொல்லி அழைச்சா சரியாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுது? 9னா ஆமாம் 9 தான். இப்போ என்ன? பொட்டைனா ஆமாம் பொட்டை. இப்போ என்ன? ஆனால் நீ பொட்டை மட்டும்தான் அப்படின்னா நான் இல்லை. பொட்டை கெட்ட வார்த்தை இல்லை, 9 அசிங்கம் இல்லை. ஐ ரீக்ளைம் இட். அவனா நீன்னு ஒரு ஸ்டாண்டப் காமெடி நடக்கலாம் இங்கே, ஆனால் நான் 9 ரீக்ளைம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஐ பர்த் ஃப்ரம் அ வெஜைனா. ஸோ பர்த்தாவே மேல் அட் பர்த்லேருந்து வந்து அரசியல் பேசுகிறவங்களுக்கும் ஃபீமேல் அட் பர்த்லேருந்து வந்து அரசியல் பேசுகிறவங்களுக்கும் இங்கே ஒடுக்குமுறை வித்தியாசமே அதிகமாக இருக்குது. அதுலேருந்து மீண்டு நானோ ஜீவாவோ இங்கே வந்து பேசுகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ இப்போ என்னை எப்படி சொல்லுவாங்கன்னா, என்னோட சமூகமே வந்து பொம்பளை
என்னை இன்சல்ட் பண்ணோன்னா என்னோட ஓன் சமூகமே என்னை கிண்டல் பண்ணுறதுக்கு அந்த சொல்ல தான் யூஸ் பண்ணுது. அது நெட்டில் வைரல் ஆச்சு, அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு, அது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு நான் திரும்ப என்ன அப்படி சொல்லாதீங்கன்னு நான் கதறி அழுதுருப்பேன். அதோட அர்த்தம் பொம்பளைன்னு சொல்கிறனால நான் குறுகி போகிறதில்ல. ஆனால் நீ டிரான்ஸ்ன்னு சொல்லக்கூடாதுங்கிறத இன்டெரக்டாக சொல்கிறாங்கல்ல, அது வலிக்கு. அது ரொம்ப ஹெவியாக இருக்குது. இட்ஸ் பெயின். என்னோட டியர்ஸோட அர்த்தம் வந்து நானும் இங்கே எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது தான். நீலாம் ஒரு ஆர்டிஸ்டான்னு கேட்குறாங்க. நான் கூட ஆர்டிஸ்டா இல்லைன்னா வேற யாரும் ஆர்டிஸ்டா இருக்க முடியும்? அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆலேஷிப் பற்றி கண்டிப்பாக ஒர்க் ஸ்பேஸில் பேசணும். இந்த கேஸ்ட்டை பற்றிலாம் பேசுகிறனால புரிதலுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு செட்டியார், நான் ஒரு நாடார், நான் ஒரு பிள்ளைமார், நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஐயங்கார், இந்திய சமூகத்தில் இருக்கிற அத்தனை சாதிகளில் ஒரு சாதியை நான் சொல்லிட்டு நான் உனக்கு ஆதரவாளராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆலேஷிப்க்கு ஒரு வரவேற்பு இருக்கு இல்லையா? அதை மதிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி சாதியற்றவர்னு ஒரு சமூகம் சொல்லுதில்ல. இப்போ நான் ஒரு சாதியற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆலேஷிப் பண்ணுறேன். அந்த ஆலேஷிப்பையும் மிஸ் கேஸ்டிங் பண்ணுறாங்க. பிறந்த சாதியை சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க. எப்படி பிறந்த பாலினத்தை சொல்லி ஒதுக்குறாங்களோ. அப்போ நீ என்ன அரசியல் பேசினாலும் நீ எதில் இருந்து பிறந்து வந்தியோ அதை சொல்லி உன்னை ஒதுக்கிட்டா நீ ஒரு தலித்தாலேயா இருக்க முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு குரூரமான ஒர்க் ஸ்பேஸ் அரசியலாக, ஆர்டிஸ்டுக்குள்ளே இருக்கிற அரசியலாக நான் பார்க்குறேன். ஆலையா பாருங்க, ஆதிக்கக்காரனா பாருங்க. இதுதான் நான் கேட்டுக்கிறது. நீங்கள் வந்து உங்களுடைய இதை நீங்கள் வந்து நீங்கள் 2 சைட் ஆஃப் த ஸ்டோரியும் பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரம் கூட ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு இடமும் கிடச்சிருக்கு. அதுக்கு பின்னாடி வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் வந்து நீங்கள் வந்து நார்மல் ப்ளூ காலர் ஒர்க்கராக எல்லாரோடையும் சேர்ந்து செட்டில் போய் வேலை பார்த்துருப்பீங்க. என்ன டிஃப்ரென்ஸ் நினைக்கிறீங்க? அடுத்தவங்களுக்காகவும் நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லலாம் உங்களோட ஜேர்னியில். என்னோட ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எனக்கு முன்னாடி இருந்தது தான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக இப்போ வர்ற சினிமாவில் வர இளைஞர்கள் எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப புரிஞ்சுக்கிறாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து உனக்கு என்ன வேணும் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ சொன்னீங்களா ரூம் பிரச்சனை எனக்கு முன்னாடி வந்தது. நான் மேக்கப்பாக இருக்கும்போது எனக்கு ரூம் கொடுக்கணுன்னா உனக்கெல்லாம் ரூம் தனியாக தர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. நான் ஹோட்டலோட இந்த ஹாலில் இருக்கிற சோஃபாவில் படுத்துப்பேன். எல்லாரும் எந்திக்கிறதுக்கு முன்னாடி காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு பப்ளிக் பாத்ரூமில் போய் குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நான் ஹீரோயினோட ரூமில் போய் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஸ்பாட்டுக்கு வருவேன். அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லா நாளுமே. சில நேரத்தில் எனக்கு பாலியல் தொந்தரவுகள் இருந்தது. பட் இதெல்லாம் போய் சொல்லும்போது இதுக்கு தான் இதை வேலைக்கெல்லாம் கூட்டு வரக்கூடாதுன்றது அப்படின்னு சொல்லி நீ வந்து வேணான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க நிறைய ஆண் ஆர்டிஸ்ட்ட. சில நேரத்தில் ஆண் நடிகர்களை வந்து என்ன இதுவா என்ன கூட கூட்டு வந்திருக்கீங்க அப்படிலாம் சொன்னாங்க. இதனாலேயே நிறைய ஆண் நடிகர்கள் நீ வேலையை சேர்த்துக்கல நிப்பாடிட்டாங்க. அந்த தருணத்தில் பாலாசிங் சார் மட்டும்தான் எனக்கு வேலை கொடுத்தாரு. எனக்கு ரூம் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லும்போது அவரோட ரூம்ல எக்ஸ்ட்ரா பெட் வாங்கிட்டு வந்து உள்ள படுத்து தூங்கிக்கோமா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவார், பார்த்துக்கிட்டாரு. அதுவே நான் ஆர்டிஸ்ட் ஆகிட்டு வரும்போது ஒரு ஷூட் வந்து திருப்பூரில் போயிட்டு இருந்தது. எனக்கு அந்த ரூமோட இது முடிஞ்சிருச்சு போல இருக்குது நைட்டு. ஏன்னா எனக்கு ஹோட்டல் ரூம் பாய் வந்து பேக்கெல்லாம் வெளியே வச்சுட்டு நீங்கள் வெளியே உட்காருங்கன்ட்டாங்க. மேனேஜர் வந்தாங்க, ஆனால் எனக்கு ரூம் வெளியே உட்கார சொல்கிறாங்கன்னு. பக்கத்தில் போய் ஷேர் பண்ணிக்கோங்கன்னாங்க. அங்கே போனேன்னா ஒரு 7-8 பேர் இருந்தாங்க. ஆனால் அங்கே எப்படின்னா நான் போய் ஷேர் பண்ண முடியும்? நான் முன்னாடியாவது நான் வந்து ஒரு பாயோட லுக்கில் இருந்தேன், ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன்னு வச்சுக்கோங்க. அப்படி அப்போ கூட நான் வந்து ஹாலில் தான் படுத்திருந்தேன். இந்த டைமில் இப்போ எப்படி பண்ண முடியும்? நான் வந்து இப்போ ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன், நான் ஒரு ஃபுல்லாக ஃபீமேலாக மாறியாச்சு. இப்போ கேட்கும்போது அப்படி தான் பண்ணுமா, நாளைக்கு ஒரு நாள் தானம்மா அப்படின்னாங்க. அப்போது நான் என் காசில் ரூம் புக் பண்ணி என் காசில் நான் இருந்துட்டு திரும்ப ஷூட் முடிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு சாரி கூட சொல்லலை. இதெல்லாம் அவங்களுக்கு புதுசு இல்லை அப்படின்னாங்க. அதே மாதிரி இப்போது நடந்துட்டு இருக்கிறத பார்த்தோம். இப்போ எனக்கு எல்லாம் ஓகே தான். நடிக்கும்போது எல்லா நடிகர்களுமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் நான் முன்னாடி நடித்த நடிகர், நான் ஒரு அசிஸ்டண்டாக இருக்கும்போது கூட என்னை பார்த்தவங்க எல்லாரும் இப்போது நான் என்னை பார்க்கும்போதும் என்ன கேரக்டர், ஏதாவது ப்ராஸ்டியூஷன் ரோல் ஏதாவது இருக்கா, ரோட்டில் நிற்கிற மாதிரி ஏதாவது சீன் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நான் இல்லை நான் வந்து இந்த ரோல் பண்ணுறேங்க அப்படின்னா, அந்த ரோல் நீ பண்ணுறியா, ஏப்பா அந்த ரோல் இந்த பொண்ணுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் எனக்கு க்ளோஸ்அப் போகும்போது அவங்க உட்கார மாட்டாங்க. ஏன்னா எனக்கு க்ளோஸ்அப் போகும்போது
உட்கார மாட்டாங்க. நிறைய நடந்திருக்கு. அப்போ இந்த டேரக்டர்லாம் வந்துட்டு ப்ளீஸ் பரவாயில்ல சார், யாரும் இல்லைனாலும் நான் நடிப்பேன், எனக்கு அது முடியும், நான் அதுக்காக தான் இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன், என்னால் முடியும், நான் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ சந்தோஷமாக இருக்குது. ஒர்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற அந்த லைட்மென்ஸ் அண்ணா இருக்காங்க, நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் அண்ணா இருக்காங்க. அவங்கெல்லாம் எனக்கு கொடுக்குற லவ் வந்து வேறு யாருமே. எனக்கு ஒரு சில இடத்துலலாம் ஒரு படத்தில் என் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்குது. பட் ரொம்ப நல்ல கதை. அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நிர்வாணம்ன்றது எனக்கு ஒரு பெரிய கேமரா முன்னாடி வந்து எனக்கு ஐ லவ் கேமரா, இதுக்காக தான் நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன், அதனால நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணேன். ஆனால் அந்த இடத்துல கேமராமேன் சார் வந்து ஸ்விட்சை ஒரு இதில் ஆன் பண்ணுற மாதிரி லைட் செட் பண்ணிட்டாங்க. எல்லாம் உட்காந்துருந்தாங்க. அப்போ ஒருத்தர் வந்து கேட்டாங்க, ஏன் எல்லாரும் வெளியே போயிட்டாங்க அப்படின்னாங்க. இல்லை அந்த சீன் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களா. உடனே அதுக்கே எல்லாரும் வெளியே போகிறீங்க, இவங்க 500 ரூபா கொடுத்தா ரோட்லேயே நிர்வாணமாக நிற்பாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னாங்க. பட் அப்போ நான் கேமரா முன்னாடி இருந்தேன், நான் எதுவுமே பேசல, சிரிச்சுட்டே தான் இருந்தேன். ஏன்னா அந்த கேமரா முன்னாடி நிற்கிறதுக்காக தான் இத்தனை வழியும் நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஷார்ட் முடிச்சுட்டு வெளியில் போனோடனே எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. நான் உள்ள உட்காந்துருந்தேன். அப்பவும் நான் அவங்ககிட்ட காமிச்சிக்கல. ஸோ முடிச்சுட்டு வந்தேன். அப்போ கேமராமேன் சார் வந்தார். என்னாச்சுன்னாரு. இல்லை விடுமா, அவெல்லாம் அவன் பண்ண மாட்டான், பட் நீ பண்ணது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு 50,000 ரூபாய் எனக்கு அவர் கொடுத்தாரு. இல்லை வேணாம் சார், எனக்கு ப்ரொடியூசர் சம்பளம் கொடுக்குறாங்க, காசு வேண்டாம் அப்படின்னு. இல்லை எனக்கு கிஃப்டாக கொடுக்குறேன். எனக்கு வேணாம் சார். நான் இது வரைக்கும் சினிமாவில் என்னை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் தெரியும், நான் பப்ளிக்காகவே சொல்லுவேன், யார்கிட்டையுமே ₹1 கூட நான் வாங்கினதே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க டான்ஸ்னாலே காசு வாங்குவாங்க செய்வாங்க. இது வரைக்கும் நான் கையெடுத்து கடனும் வாங்கினதில்லை, யார்கிட்டையும் காசும் வாங்கினதில்லை. பட் இந்த சினிமா இப்போ எனக்கு ரொம்ப நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. நிறைய அண்ணனுங்களை கொடுத்துருக்கு, தம்பிங்களை கொடுத்துருக்கு, சகோதரிகளை கொடுத்துருக்கு. ஆனால் என் சமூகத்துலேருந்து அதிகமாக கொடுக்கல, ஆனால் வெளியில் எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. நான் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஒட்டுமொத்த மென்களையும் சொல்லலை, ஆனால் பெரும்பான்மையான மென்கள் சினிமாவில் வெர்பலி ரொம்ப அப்யூசிவாக இருக்காங்க. அவங்க இன்னொரு ஜென்டரை என்ன பேசுகிறோம், எப்படி நடத்துகிறோம், எப்படி பார்க்குறோம், அவங்க கண்கள் எப்படி இருக்குது ஆடிஷன் பண்ண வர்றவங்க கிட்ட, இது எல்லாமே வந்து சரி பண்ணிக்க வேண்டிய விஷயம். உங்களை குற்றம் சொல்லி, உங்களை குறை சொல்லி, உங்களை குற்ற உணர்வுக்குள்ளாக்கி ஒரு மாற்றத்தை என்னால் நிகழ்த்த முடியாது. நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஈகோ ஆகிடுவீங்க. உங்களுக்கு ஈகோ ஆயிடுச்சுன்னா சேஞ்சஸ் எங்களுக்கு நடக்காது. அதனால் தோழராக சொல்கிறேன், உங்கள் வார்த்தைகளில் கண்ணியம் வேணும். அந்த கண்ணியம் கூட இருக்கிறவங்கள பாதுகாப்பாக உணர வைக்கணும். அப்படி பாதுகாப்பாக உணர வச்சா எங்களை மாதிரி 1000 பேர் ஹீரோக்களா, சினிமாக்களா, படங்களா, படைப்புகளா, கதாநாயகிகளா, மனிதர்களா இதே இண்டஸ்ட்ரியில் உங்கள் பக்கத்தில் ஷோல்டரில் கை போட்டு உட்காந்துரும். ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தை, எதுக்குடா அந்த வாழ்க்கை வாழ்கிறோம், செத்து போயிடலாமே, எதுக்குடா அந்த சினிமாவுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து நான் WCC விமன் இன் சினிமா கலெக்டிவ் கேரளா பேனலில் வந்து நான் இந்த வார்த்தை சொன்னேன். ஒரு சினிமா செட்டில் ஒரு ஹீரோயினுக்கு வந்து பீரியட்ஸ் வந்திருக்கு. ஓகே, இது பர்சனல் ஷேரிங், இது மீடியாவுக்கு நான் கொடுக்கறதுக்கு இல்லை, என்னை நம்பி இந்த ரூமில் இருக்கிறவங்களுக்காக நான் பகிர்ந்துக்கிறேன். அப்போ அந்த பொண்ணு அந்த ஹீரோயினாகவே இருந்தாலும் இந்த ஊரில் பேர் புகழ் மரியாதை எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்தாலும் கேரவானில் அவங்க 2 நாள் வரல அப்படிங்கிற போது அசிஸ்டன்ட் கேமராமேனும் லைட்மேனும் பேசிக்கிற வார்த்தை எப்படி இருக்குது அப்படின்னா, அவளுக்கு 2 நாள் ஒழுகுச்சாண்டா, அதனால அவள் இன்னைக்கு வரல ஷூட்டிங்க்கு. இது அந்த பொண்ணு மேலே கொச்சை இல்லை, கொச்சை உங்கள் மேலே இருக்கு. என்ன பாதுகாப்பு தரீங்க? This is a big sorry to cut you. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான், நியூவான்ஸ்டா. அவங்க சொன்ன டாபிக்ல இருந்து நான் கண்டினியூவேஷனுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு இன்டிமேட் சீன் ஒன்று ஷூட் பண்றோம் அப்படின்னா, அப்போ மட்டும் திடீர்னு அவ்வளோ நேரம் ப்ரொஃபஷனலாக இருந்தவங்களாம் ஆடியன்ஸாக மாறிடுவாங்க சுற்றி. அவங்களுக்கு அதை எப்படி பார்க்கறதுன்னு தெரியாது. ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போ now we have started including intimacy coordinators in our shoot and they help us translate it to the actors கிட்ட உங்களுக்கு ஒரு சேஃப் வேர்ட் அவங்களுக்குள்ள ஒன்று சொல்லிக்கிறாங்க. எப்போ உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஆகுது பக்கத்தில் யாராவதுனால, அப்போ நீங்கள் இந்த வார்த்தை சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் புரியாது, ஆனால் எனக்கு புரியும், நான் வந்து உங்களுடைய ப்ராப்ளம் நான் அட்டன் பண்ணிட்டு போவேன் அந்த மாதிரி. இப்போ நான் அதனால தான் நான் அந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்குறேன், பிகாஸ் யூர் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். சொல்லாடல் ஒரு வொக்காபுலரியை நம்ம ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணாலே இதில் நிறைய விஷயங்களை தவிர்க்கலாம். அண்ட் அடுத்தவங்களோட எக்ஸ்பிரஷனையும் நம்மளால வாங்கிக்க முடியும். நம்ம இப்போ லைக் நம்ம டிரான்ஸ் ஒரு அதர் ஜெண்டர்ஸ்ன்னு பேசணும்னா ரொம்ப நுவான்ஸ்டாக நிறைய விஷயம் பேசுவோம். இங்கே இருக்கிற மற்றவங்களுக்காகவும் சேர்த்து ஒரு ஒர்க் பிளேஸ் வொக்காபுலரி அது எப்படி பெட்டரா இருக்கலாம், நம்ம சினிமா வொக்காபுலரி எப்படி இருக்கு? ரொம்ப மோசமாக இருக்குங்க சினிமாவில். ஏன்னா எப்படி சொல்கிறேன் அப்படின்னா,
ஒவ்வொரு இடத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அந்தந்த ஆஃபீஸில் ஒரு ப்ரைவேட்டோ பப்ளிக்லேயோ இப்படி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் உண்டு. சினிமாவில் அது கிடையாது. நீங்கள் ஒரு டிஸ்கஷனில் ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒரு கார்பரேட்டில் ஒரு வார்த்தையை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு மெமோ வந்துடும். இங்கே பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே அந்த நான் இதே மேடைனா ஆமாம் இதே மேடைனா இதுக்கு முன்னாடி நீலம் ஆர்கனைஸ் பண்ண ஒரு இதில் தான் நான் சொன்னேன். நீங்கள் டிஸ்கஷனுக்கு ஆணும் பெண்ணும் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா சராமாரியாக வந்து கெட்ட வார்த்தைகள் வருது. நல்லா புரிஞ்சுக்கணும், பெண்களுக்கு இங்கே கெட்ட வார்த்தைகள் பேச தெரியாமல் இல்லை. நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு கூச்சமோ அப்படியோ அது இல்லை, அருவருப்பாக இருக்குது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், அருவருப்பாக இருக்குது. திருப்பி அந்த வார்த்தைகள் வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கிறது நாகரிகம், சொல்ல முடியாதுன்னு கிடையாது. அப்போ நீங்கள் அதை சொல்லும்போது அந்த வார்த்தைகள் ரொம்ப வருஷம் வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முகத்துக்கு நேரம் சொல்லிடலாம், நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல முடியும். கெட்ட வார்த்தை மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள். புதுசாக வர்றவங்கள நான் எப்போவுமே பார்க்குறது, நமக்கு அடுத்து வர்ற இப்போ தான் முடிச்சுட்டு படிச்சுட்டு சினிமாவில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு வர்ற பெண் பிள்ளைகளை தான் நான் எப்போவுமே மனசில் வச்சுருப்பேன். அவங்களுக்கு அது என்னவா இருக்கும், என்ன நினச்சிட்டு அவங்க உள்ளே வருவாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு அது ரொம்ப ஊண்டிங்காக இருக்குது. இதனாலேயே பாதி பேர் வேலையை விட்டுட்டு போன பெண்கள்லாம் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாமா அப்படி இதுக்கே உன்னால வந்து ஃபேஸ் பண்ண முடியலன்னு எத்தனை இருக்கு ஏன் இருக்கு? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லா இடத்துலையும் ஆணும் பெண்ணும் வேலை செய்ய முடியும். இன்னைக்கு சொல்கிறாங்க ஆர்டின்னு அனுப்பினா வந்து அது குற்றமா, விசாகா கமிட்டிக்கு கீழே வந்து கூப்பிட்டு வந்து விசாரணை பண்ணுவாங்களாம். நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பி 2 பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒர்க் ஸ்பேஸில் நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு அதுக்கு தெரியாதனமாக அவங்க ஆர்டினை வந்து அவங்க பதிலுக்கு அனுப்பிட்டாங்கன்னா உடனே கூப்பிட்டு விசாரிக்கிற இடத்துல தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். அந்த மாதிரி மற்ற இடங்கள்ல இருக்கும்போது இங்கே ஏன் வந்து ஒரு குறைந்தபட்ச நாகரிகத்தை நம்மளால் கொண்டு வர முடியலை அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு பர்சனலான ஒரு இதை ஞாபகப்படுத்தினது. அந்த சொன்னீங்கல்ல அந்த பீரியட்ஸ், நான் வந்த புதுசில் இது முன்னாடி எனக்கு சொல்கிறதுக்கான தைரியமோ ஸ்பேஸோ இல்லை. ஆனால் இப்போ சொல்ல முடியும் என்னால். நான் வந்து முதல்ல அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறேன். அப்போ வந்து எனக்கு வந்து பீரியட்ஸ் வருது. நான் யார்கிட்ட போய் நாப்கின் வாங்கிட்டு வர சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, ஏன்னா விட்டுட்டு போக முடியாது. அதுக்கு மீறி நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் சொல்லிட்டு போகிறேன் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்னு. என் கூட ஒர்க் பண்ணவர் அசோசியேட்டு சரி அப்படின்னு அனுப்பி வச்சுட்டாரு. நான் வர்றேன், அந்த பேப்பரை சுற்றி நம்மளுக்கு கொடுப்பாங்க. நான் படு ரகசியமாக வேற, அதை நான் சும்மா எடுத்துகிட்டு வந்திருந்தாவது யாருக்கு தோணி இருக்காது போல இருக்குது. நான் வேற ரொம்ப ரகசியமாக எடுத்துகிட்டு வந்து அதை நான் என்னுடைய பேக்கில் வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு போகிறேன். அவர் அதை எடுத்து பார்த்துட்டு இதை தான் போய் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படிங்கிறாரு. அவமானமாக இருந்தது. இது என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல. ஏன்னா அவர் என்னன்னா, நீங்கள் உங்கள் பேக்கில் வந்து நான் இதை தேடினேன், என் பேக்கில் அவர் கை வைக்கிறதுக்கான அவசியமே கிடையாது. இந்த கியூரியாசிட்டி இருக்குல்ல, இவங்க ஏன் 10 நிமிஷத்துக்கு வெளில போனாங்க, அது என்னவா வேணாலும் இருந்துட்டு போகலாம். இது எத்தனை வருஷம் எனக்கு இது ஒரு பெரிய ட்ராமா மாதிரியே இருந்தது. இது கேட்கும்போது சாதாரணமாக இருக்கும், இதுக்காகவா அப்படின்னு. ஆனால் அந்த ஒர்க் பண்ணி அந்த இடத்துல இருந்து நான் வந்ததுக்கு அப்புறம் வரைக்கும் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு ட்ராமா தான், ஒரு பயமாக இருந்தது. ஸோ இது ஒன்று. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, எப்போவுமே வந்து ஃபார்வர்டாக இன்னுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா. இன்னைக்கு உலகம் முழுவதுமே ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே சில விஷயங்களுக்கு முன்னோடியாக ஹாலிவுட் இருக்கும். இப்போ அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதை பற்றியுமே அந்த வானம் கலை விழா தான் முதல் தடவை நான் பேசினேன் 2 years பேக். இப்போ அது வந்து நடைமுறைக்கு வந்திருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் ஆஃப் இன்க்ளூசிவ்னஸ்னே பேர். இந்த படத்தில் இத்தனை % விமன் இருக்கிறாங்களா, அந்த விமன்லேயும் விமன் ஆஃப் கலர் இருக்கிறாங்களா, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்கிறாங்களா, எல்ஜிபிடி இருக்கிறாங்களா, குழந்தைகள் இருக்கிறாங்களா, குழந்தைகள் அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கான உரிமைகள் என்ன, அவங்களுக்கு உங்களோட ஒர்க் ஸ்பேஸ் என்னவா இருக்குதுன்னு கிட்டத்தட்ட வந்து பல பக்கங்கள் உள்ள ஒரு அக்ரிமெண்ட்டை இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுபடி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சில பேரை வந்து அவங்க விட்டுட்டு தான் அவங்க வந்து படத்தையே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற அக்ரிமெண்ட் இப்போ வர ஆரம்பிச்சிருக்குது. ரொம்ப நம்மளுக்கு ஆசை என்னென்னா, இந்த அக்ரிமெண்ட்லாம் இல்லாமல் அது ரொம்ப இயல்பாக நடக்கணும் இது எல்லாமே அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம். இப்போ ஆரம்பிச்சிருக்குங்கிறது ஒரு சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஒரு ஆடிஷனோ இல்லை இன்டர்வியூவோ வைக்கிறோம் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்கிறதுக்கு. முன்னாடிலாம் வந்து ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமாங்கிறத விட, இப்போ நான் இன்டர்வியூ வைக்கிறேன் அப்படின்னா என் டீமில் உனக்கு கெட்ட வார்த்தை பேச தெரியுமா, பொண்ணுங்கிட்ட நோ சொல்ல தெரியுமா,
இதுதான் வந்து நம்ம செட்டை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா வந்து இங்கே சக மனிதர்களாக ஒர்க் ஸ்பேஸ் பார்க்கப்படுறதில்ல. நீ வந்து நீ டிரான்ஜெண்டர், நீ பொம்பளை, நீ என்ன ஆக்ஷன் சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு ஒரு சின்ன ஈகோ இருக்குது. அந்த ஈகோ உடையணும். இதை பாடியாக பார்க்காம இதை பிரெயினாக பார்க்கணும். அந்த இன்டலெக்ட் சினிமாக்காரங்க கூட வேலை பார்க்க ஏக்கமாக இருக்குது. இப்போ இந்த நேற்றுக்கு நானும் தெரிஞ்ச ஃபில்ம் மேக்கர் ஒருத்தரும் பேசிட்டு இருந்தப்போ வந்து இப்போ இந்த டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸே வந்து ஒரு மாடர்ன் குருகுலம் சிஸ்டம் தான் இருக்குல்ல. அவங்களுக்கு சொல்றதுக்கு எல்லாமே செய்யணும், அவங்க வீட்டுக்கு சோறு தண்ணி வாங்கி கொடுக்கணும், போய் வாங்கிட்டு வரணும், அந்த வேலைகளை கொடுத்து இதை செஞ்சு பழகிட்டாங்க இல்லையா? ஸோ பட் இட்ஸ் நாட் தட். இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் பிளேஸ் தட் கேன் பி ரன் இன் a professional நீங்க way. ஒரு சூப்பரான விஷயம் சொன்னீங்க. இப்போ உங்க பிரச்சனை எல்லாம் சொல்லிங்கிறீங்களே தீபா, இதை படமா பண்ணணும்னா ஒத்துப்பாங்க. ஆனா இது ஆஃப் ஸ்க்ரீனில் நடக்குதுன்னா அதை சரி பண்ண மாட்டாங்க. புரியுதுல்ல? நீங்கள் சொன்னது தான் உண்மை. அது வந்து 2 விதமாக பார்க்கப்படுதீங்க. பெண்கள் மேலேயோ திருநர்கள் மேலேயோ ஒன்று வெறுப்பு இருக்குது, இல்லை பரிதாபம் இருக்குது. இன்டலெக்ட் எம்பத்தி இல்லை. அந்த இன்டலெக்ட் எம்பத்தியாக எனக்கு ஒரு சில ஃபிலிம் மேக்கர்ஸ், காம்ரேட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் நினச்சேன் இந்த சினிமா இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இதே பிரசாத் ஸ்டுடியோக்குள்ளே 90% ஆம்பளைங்க உட்காந்து, 4-5 பொம்பளைங்க உட்காந்து, ஒரு திருநர் உட்காந்து சினிமா பார்த்த காலங்கள்லாம் உண்டு. இது மாதிரி இருக்கு. இந்த தங்கச்சி, அந்த அக்கா, இவங்க எல்லாரும் இருக்காங்க இங்கே. இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து ஒரு ரொம்ப பெரிய ப்ராடான டாபிக் வித் வெரி நுவான்ஸ்ட் ஃபேசட்ஸை சும்மா இந்த ஃப்ளோரில் ஓப்பன் தான் பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே இன்னும் கொட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், உங்களுக்கும் யோசிக்கிறதுக்கு இருக்கும். பட் வி ஹாவ் another film to watch. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். யா, நான் வந்து சொன்னதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நடந்தது தான். ஆனால் அதை பற்றி தான் அந்த தலைப்பிலே இருக்குது, அதை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் இப்போது எங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் மாறிட்டு வருது. கண்டிப்பாக இதை மாற்றுவோம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணி நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மாற்றினீங்கன்னா எல்லாத்தையும் கண்டிப்பாக மாற்றலாம். அதுக்கான ஒரு மேடையில் தான் இதெல்லாம் பேசியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எனக்கு இவ்வளோ குறை இருக்குது, நான் ஏன்னா அந்த மாதிரி தலைப்பில் என்னை பேச கூப்பிட்டதில்லை. எனக்கு கூப்பிடுவாங்க, ஆனால் பேச வேண்டாம், நீங்கள் அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை விட்டுடுவாங்க. ஆனால் அதை பற்றி பேசுறதுக்கான ஒரு மேடைன்றதுனால இங்கே பேசியிருக்கேன். எங்கள் அம்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஊருக்கு போனப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் அடுத்த வாட்டி நீ ஊருக்கு வரும்போது நான் இருக்க மாட்டேன், செத்துருவேன் அப்படின்னாங்க. ஏம்மா அப்படின்னு. இல்லை, எனக்கு அடிக்கடி உடம்பு முடியல, எனக்கு கரெக்டாக தெரியுது, செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட புடவை ஒன்று இருந்தது. முதல்ல எங்கள் அம்மா என்னை புடவையே கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு புடவை இருந்தது, அதை கொடுத்து எடுத்து அவங்களே கட்டிக்கிட்டு இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ, நான் செத்துட்டா இந்த ஃபோட்டோவை வச்சு நீ மாட்டிடு அப்படின்னாங்க. நீ சந்தோஷமா இருக்கியாம்மா? என்னால் உனக்கு ஏதாவது மன வருத்தம் இருக்கா? நான் இப்படி ஆயிட்டேனேன்னு வருத்தப்பட்டிருக்கியா அப்படிங்க அம்மாட்ட கேட்கும்போது, சேச்சே, நான் ரொம்ப பெருமையோட சாவேண்டி, நான் ஒரு துளி கண்ணீர் கூட வராதடி, நீயும் அழக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சினிமாவில் எந்த சினிமா வந்து என்னைய வந்து இந்த ஊர் வேணான்னுச்சோ, ஃப்ரெண்ட்ஸ் வேணான்னாங்க, இந்த உலகம் வேணாங்க, சொசைட்டி என்னைய வந்து ஒரு டைமில் பாத்ரூமை யூரின் பேப்பரில் கட்டிட்டு என் மேலே அடிச்சது. ஆனால் இன்னைக்கு அந்த சமுதாயம் எங்கள் அம்மா அந்த வாயிலேருந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் இந்த சினிமா தான். என்னோட அம்மா, 2வது அம்மா இந்த சினிமா தான். ஐ லவ் சினிமா. சினிமாவால் எது வேணாலும் மாற்ற முடியும். கண்டிப்பாக இப்போ இந்த எல்லாருக்கும் மாறதான் சினிமான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இதை மாற்றும், இந்த சினிமா கண்டிப்பாக மாற்றும். ஒர்க் பண்ணுற இளைஞர்கள், இப்போ இருக்கிற நீங்கள் நினச்சா எல்லாமே மாறும். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏதாவது தவறாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Thanks a lot. Cinema indeed is going to a better workplace scenario. Next film. பேனலிஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சினிமாவை ரொம்ப கொண்டாட்டமாகவே பார்த்துட்டோம், ரொம்ப வியந்தே பார்த்துட்டோம் சினிமாவை. அந்த சினிமாவில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது பேசுகிறது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ எல்லாருக்கும். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு. அண்ட் விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்க இயக்குனர் லெனின் பாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
மாடரேட்டர் ஜிவி அவர்களுக்கு நினைவு சொல்லணும்.